Hi friends, இப்போ இதுல பார்க்க போறது வந்து ஸ்லீவும் ஃப்ரண்ட் போர்ஷனும் எப்படி நம்ம ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க இந்த மெயின் மெஷர்மென்ட் எடுத்து எப்படி கட் பண்றது, பேக் பார்ட் எப்படி தைச்சோம் அப்படிங்கற வீடியோக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க அதை பார்க்காதவங்க நீங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லென்த்தா இல்லாம ஷார்ட்டா தான் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ வந்து இந்த ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி வந்து அது ரைட் லெஃப்ட் வச்சு நம்ம ஆர்ம் ஹோல் இதெல்லாமே வச்சு எப்படி கட் பண்றோம், அதனுடைய சுற்றளவு வந்து பாடிக்கும் ஸ்லீவுக்கும் எப்படி நம்ம மேட்ச் பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே நீங்க வந்து கட்டிங் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்ப ஸ்டிச் பண்ணும் போதும் அதே மாதிரி சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வலது இடது அதாவது உள்கை வெட்டி இருக்கும், அதனுடைய பொசிஷன் வந்து மாறிடக்கூடாது. அதாவது பிகினர்ஸுக்கு வந்து ப்ராப்பரா வந்து அடிக்கடி தப்பு பண்ற விஷயம் இந்த ரைட் லெஃப்ட் ரெண்டு பகுதியா பிரிச்சு தைக்கும் போது ஒரே பாகமா தைக்கிறது தான். அதுக்காக தான் நான் இப்ப ரெண்டையுமே வச்சு காட்டுறேன். அந்த ஒரு இது வந்து எந்த இதுல முடியுதோ அதே இதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட் மாறாம கரெக்டா வரும். அதனாலதான் இந்த ரெண்டு ஸ்லீவும் ஒன்னா வச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உள்கை பக்கம் இப்ப முடியுது, அதே மாதிரி உள்கை முடியறதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வலதுபுறமும் இடதுபுறமும் கரெக்டா வந்துடும். எப்படி வேணாலும் தைச்சுக்கலாம். பேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம், ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக்கு கொண்டு போய்க்கலாம். ஆனா அதனுடைய கண்டினியூட்டி மிஸ் ஆகாம ரைட் லெஃப்ட் கரெக்டா பார்த்து தைச்சுக்கோங்க. நாச்சு போட்டிருக்கிறதுல ஸ்ட்ரைட் தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் லைனிங் பக்கம் நம்ம ஊசி எடை படிமான தையல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதுவுமே வந்து பிங்க் கலர் த்ரெட்டா இருந்துச்சு அப்படின்னா மேல வந்து நீங்க அதே மாதிரி ஊசி எடை தையல் போட்டுக்கோங்க. இப்ப ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் கிராஸா தான் இருக்கும். ஏன் அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பார்டரை கட் பண்ணி அட்டாச் பண்ணும்போது அது வந்து ஏதோ தனியா செப்பரேட்டா நம்ம வச்ச மாதிரி இருக்கும். அப்ப அது பாக்குறதுக்கு அவ்வளவு லுக்கா இருக்காது. அப்படிங்கறதுனாலதான் ஸ்லீவ் வந்து கிராஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கறதுக்காக அதே மாதிரி நம்ம வச்சிருக்கோம். ஆனா பாடிக்கு பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பொசிஷன் வந்து நம்ம மேல பார்த்த மாதிரி தான் நம்ம வச்சிருப்போம். அந்த எட்ஜில் நீங்க தையல் போடுறது எல்லாமே வந்து லைனிங் ப்ளவுஸ் நிறைய தைக்கும் போது உங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப எட்ஜில் உங்களுக்கு போட முடியல அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை வந்து ஓரமா தையல் போட்டு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டு லைனிங்கை கட் பண்ணிடாதீங்க. லைனிங் வந்து நம்ம அளவு கரெக்டா வச்சுதான் நம்ம ரைட் லெஃப்ட் கரெக்டா கட் பண்ணிருப்போம். ஏதோ ஒரு போர்ஷன்ல நீங்க கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆப்போசிட்ல இருக்கிறதையும் இதையும் நீங்க மேட்ச் பண்ணும்போது சரியா வராது. அப்புறம் தைக்கும் போது அந்த ஆர்ம் ஹோல் ப்ராப்ளம், ஜாயிண்ட் மேட்ச் வரல, அந்த இது எல்லாமே உங்களுக்கு வரும். அதனால எப்பவுமே பாடி ஆகட்டும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க வந்துட்டு லைனிங்கை வந்து கட் பண்ணாம எக்ஸஸா இருக்க கிளாத்தை மட்டும் நீங்க கட் பண்ணீங்கன்னா போதும். அந்த நாச்சஸ் எல்லாம் மறக்காம நீங்க போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் இப்ப இதுல வந்து நான் கட்டிங் அப்போ சொல்லியிருக்கேன், நீங்க நார்மலா வைக்கிற அளவை விட 1/2 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு கீழே உயரம் வந்து எக்ஸஸா வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப இது ஜாயின் பண்ணும்போது அது எதனால வைக்க சொன்னேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த மேட்ச் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து சைட்ல இருக்க பீஸ் வந்து எக்ஸஸா வரும். அப்ப அதை நம்ம கட் பண்ணும்போது கப் ஷேப் வந்து நமக்கு குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு 1 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நீங்க கொஞ்சம் எக்ஸஸா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த எக்ஸ்ட்ரா வரதை கட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு எந்த ஒரு கப் ஷேப்லயோ இல்ல ஜாயின் பண்ணும்போதோ எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த துணி வந்து இழுத்து தைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அப்படியே வச்சுதான் நான் பதிச்சிருக்கேன். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் தான். எந்த இதுல வந்து நம்ம இதா முடிக்கிறோமோ அதுல இருந்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்னு பார்த்த மாதிரி வச்சீங்கன்னா போதும். தனித்தனியா தைக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 2 பீஸையும் மிஷின் மேல வச்சுட்டு ஆப்போசிட் பொசிஷன்ல வச்சு பின் போட்டுட்டீங்க, குண்டூசி போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க எப்படி வேணாலும் தைச்சாலும் உங்களுக்கு அது அந்த ரைட் லெஃப்ட் வந்து மாறாது. கப் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நான் கட் பண்ணும்போது சொல்லி இருக்கேன், அவங்களுடைய கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வளைவை வந்து நீங்க அதிகப்படுத்துறது பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப இது வந்து 34 சைஸுக்கு இந்த அளவு நான் வைக்கிறேன் அப்படின்னா அதுவே ஒரு 40 சைஸ் அப்படிங்கும் போது இன்னொரு 1/2 இன்ச்சு நீங்க அவுட்டர்ல அந்த லைன் வந்து தள்ளி அந்த வளைவு போடணும். ஏன்னா அப்பதான் அவங்களுடைய கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது கவர் ஆகி கரெக்டா இருக்கும்.
அவங்க கப் ஷேப் பெருசா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட நீங்க வந்து அந்த அளவு வந்து மாத்திக்கணும். இப்ப இதுல வந்து நம்ம ஆர்ம் ஹோலுக்கு வந்து டாட் பிடிக்க போறது இல்ல, அதனால நான் வெட்டும் போது சொல்லியிருக்கேன், கவனமா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பா வெட்ட வேண்டாம், வெட்டினீங்க அப்படின்னா ஸ்லீவ் மேட்ச் ஆகாது. அதனால நீங்க வந்து கரெக்டான இதுல வந்து வெட்டினீங்கன்னா போதும். இப்ப இந்த மிச்சம் இருக்க பார்டரை வந்து நான் ஃப்ரண்ட்ல வந்து நான் அட்டாச் பண்றேன். இது சும்மா அப்படியே மேல வச்சு நம்ம தையல் போடுறதுதான், இதுல எக்ஸஸா ஒர்க் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா சாரியோட பார்டர் அது, அதுல முடிஞ்ச வரைக்கும் அதுல ஏதாவது ஒரு அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மேட்சிங் பாக்குறதுக்கு சாரி கட்டும் போது நல்லா இருக்கும் அப்படிங்கறக்காக நான் இதை வந்து ஃப்ரண்ட்ல தெரியற இடத்துல மட்டும் வைக்கிறேன். வெளியில தெரியற போர்ஷன்ல மட்டும் நீங்க அது மடிச்சு தையல் போட்டா போதும். இது உள்ள வர்றது வந்து நீங்க அப்படியே போட்டு எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அவுட்டர்ல இருக்கிறத நம்ம கட் பண்ண தான் போறோம், அதனால உங்களுக்கு அது ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணும்போது சரியாயிரும். அதனால அதுக்கு மேல இருக்கிற போர்ஷனை மட்டும் நம்ம சைடு அந்த இது மட்டும் மடிச்சு தைச்சா போதும். இது அப்படியே திருப்பி சுத்தி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுல வந்து அந்த கப் ஷேப்புக்கான பகுதியில நான் என்ன பண்றேன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ராவா உள்ள வந்து கிளாத் வைக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கும். அதனால உள்ள வந்துட்டு நம்ம லைனிங்க்கும் பிளவுஸனுடைய மெட்டீரியலுக்கும் நடுவுல ஒரு 2 கிளாத், ஒரு சிலர் வந்து ஃபோம் கூட வைப்பாங்க, அப்படி வைக்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க ஃபோம் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு நீங்க நான் இப்ப 2 மெட்டீரியல் வந்து உள்ள வைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு இன்னர் போடாதவங்க, பிரேசியர் போடாதவங்களுக்கும் அந்த கப் ஷேப் வந்து ஓரளவுக்கு ஃபிட்டிங்கா தெரியும் அப்படிங்கறக்காக அந்த உள்ள வந்து நான் கிளாத் வைக்கிறேன். இந்த டாட் வந்து ரொம்ப மேல வரைக்கும் பிடிக்க தேவையில்லை. நீங்க வந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா போதும். ஏன்னா லென்த் வந்து நீங்க குறைக்கிற அளவுக்கு தான் அந்த கப் ஷேப்னுடைய சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டான இடத்துல இருக்கும். அதனால ரொம்ப லென்த்தா நீங்க வந்து பிடிக்க தேவையில்லை. நீங்க அந்த அதுலயே சென்டர் மார்க் பண்ணிட்டு அது வரைக்கும் அதுக்கு கீழே வரைக்கும் நீங்க பிடிச்சிங்கன்னா போதும். ஏன்னா இது அதிகமா துணி விடும்போது அந்த ஷார்ப் வந்து மேல வரைக்கும் கூட வரும். அது ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி தான். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பா வேண்டாம் அப்படிங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை பெண்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். அதனால அது கரெக்டா பாத்துக்கோங்க. உள்ள கிளாத் 2 வைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். நிறைய பேர் வேணும்னா ஃபோம் வச்சுதான் அப்ப ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபோம் வேணும் அப்படின்னா கூட நீங்க உள்ள வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே பிரின்சஸ் கட் பிளவுஸுக்கெல்லாம் அந்த ஃபோம் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த குழந்தைங்களுடைய பிப் தைக்கும் போதும் அந்த ஃபோம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் காட்டியிருக்கேன். அது ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்கும், ஸ்பாஞ்சு மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு நீங்க தைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இப்போ இதனுடைய சென்டர் பாயிண்ட்ல வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ நான் பிடிக்கிற அளவு கூட நீங்க லென்த்தா பிடிக்க தேவையில்லை. கொஞ்சம் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஷார்ப்னஸ் வந்து கீழே குறைச்சிக்கலாம். இது உள்ள இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கிளாத் அப்படியே நம்ம உள்ள மடிச்சு வைக்கணும்னு இல்லை, அது ஃபோம் எல்லாம் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதை வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம் தையல் ஒன்று போட்டுட்டு. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்படின்னா நீங்க மேல வரும்போது சும்மா லைட்டா வளைச்சு ஒரு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து குறையும். அதனால அதை வந்து பெண்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஷார்ப்பா முடியாம சும்மா லைட்டா பெண்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அவுட்டர்ல இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. ஓவர்லாக் போடுறதுனா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு நார்மலா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டா வந்துடும். இப்போ சைடு வந்து நீங்க அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ சைட்ல இருக்கிறது ஸ்ட்ரைட் கிளாத்தா இருக்கும். நம்ம கிராஸ் போட்டிருக்கிறது மட்டும் கப் ஷேப் மட்டும் உங்களுக்கு கிராஸ்ல வரும். கிராஸ்ல வரும்போது அந்த ஃபிளெக்சிபிள் கிடைக்கும் போது உங்களுக்கு கப் ஷேப்புக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். இது வந்து ரொம்ப சேர்த்து தையல் போட வேண்டாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம டோட்டலாவே அதுல ஒரு 1/2 இன்ச்சு தான் நம்ம அதிகமா விட்டுருப்போம். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு குதிரை எடை அளவுக்கு நீங்க தையல் போட்டீங்கன்னா போதும். ரொம்ப 1/2 இன்ச்சுக்கு இந்த இடத்துல நீங்க தையல் போட தேவையில்லை. செப்பரேட்டா நீங்க அதுக்குன்னு மெட்டீரியல் விட்டுருந்தீங்க, 1/2 இன்ச்சுக்கு கிளாத் விட்டுருக்கீங்க, பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மட்டும் 1/2 இன்ச்சு விடுங்க. நான் சொன்ன இதே மெத்தட்ல நீங்க கட் பண்ணும்போது சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நீங்க விட்டீங்கன்னா போதும். இது எப்படி இதை நம்ம லூஸ் கொடுத்து அதுல ஜாயின் பண்றோம் அப்படிங்கறது தான் மெயின். இழுத்து பண்ணீங்கன்னா ரொம்ப கீழே துணி நீண்டுட்டு வரும். அதனால அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வளைவான இடத்துல தைக்கிறது, இந்த பிரின்சஸ் கட்டுக்கெல்லாம் தைச்சு பழகி இருந்தீங்க அப்படின்னா இதுல தையல் போடுறதும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இப்ப நான் அந்த 1/2 இன்ச்சு எக்ஸஸா விட சொன்னதுக்கு காரணம் இதுதான். இப்ப சைட்ல அந்த கீழே இருக்க அந்த 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு பட்டினோட உயரம் வந்து அந்த ஷேப்பே வந்து கொஞ்சம் மாறும். அதனால நீங்க எக்ஸஸா விட்டுருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கப் ஷேப்பை எந்த இதுலயுமே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. சைடு ஜாயின் பண்ணும்போதும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்.
அதனால உயரத்துல 3/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு வந்து நீங்க எக்ஸஸா விட்டு கட் பண்ணுங்க. இது வந்து நான் படிமான தையல் போடுறேன். ஓவர்லாக் போட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. பிரின்சஸ் கட்ல நம்ம அவுட்டர்ல தள்ளி போடுவோம். இது வந்து கப் சைட்ல வந்து நம்ம தள்ளி போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவுட்டர்ல போட்டோம் அப்படின்னா அந்த கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் கரெக்டா உட்காராது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப டீப் பட்டி இல்லாம சும்மா ஸ்ட்ரைட்டா கூட நீங்க யோக் பீஸ் அட்டாச் பண்றதுனாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கட்டோரி பிளவுஸுக்கான ஸ்லீவும் ஃப்ரண்ட் போர்ஷனும் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல வந்து அதுக்கான பட்டி எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் விடாம மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.